சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தார். கிட்டத்தட்ட 70 வயசு இருக்கும். அவருக்கு ரிக்கவரே ஆகலை. அவங்க என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, ஒரு ரிக்கவரே ஆகலை. கிட்டத்தட்ட 1 மாதமாக ஹாஸ்பிட்டலில் இருக்கார். டாக்டர் என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் பெரிய நோயெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் ரிக்கவரே ஆக மாட்டேங்கிறார். ஸோ பல வகையாக ட்ரை பண்ணுறாங்க, பல விஷயங்கள் பண்ணுறாங்க, ஆனால் ரிக்கவரே ஆகலை. ஸோ இந்த டாக்டருக்கு வந்து மனசில் வந்து நம்ம என்ன மிஸ் பண்ணுறோம், ஏன் இவர் வந்து எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் வந்து டாக்டரோட மனசில் வந்து ரொம்ப ஒரு நெருடலாகவே இருக்குது. அப்புறம் அவர் யோசனை பண்ணிட்டே வர்றாரு, என்ன பண்ணால் அவர் எந்திரிக்க வைக்க முடியும்னா அவருக்கு பெருசாக எந்த ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து வராரு ஹாஸ்பிட்டலுக்கு. வரும்போது அவர் வந்து அந்த வயசானவர் வந்து படுத்திருந்தது எந்திரிச்சு உட்காந்து உற்சாகமாக உட்காந்துருந்தார். இவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடந்துச்சு, ஏதாவது மிரக்கல் நடந்துச்சா, ஏதோ அதிசயம் நடந்துச்சா, நல்லா உடம்பு சரியில்லாமல் படுத்துகிட்டே 1 மாதமாக இருந்தவர் எப்படி திடீர்னு எந்திரிச்சார், அவருக்கு புரியவே இல்லை. அப்புறம் அவர்கிட்டே போய் டாக்டர் கேட்டார், என்ன நடந்துச்சு, நேற்று ராத்திரி எதாவது நடந்துச்சா, எதனால் நீங்கள் திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க, நானும் 1 மாதமாக உங்களுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணோம், ஆனால் நீங்கள் ரெஸ்பாண்டே பண்ணல, எப்படி இவ்வளோ உற்சாகமாக வீட்டுக்கு போகிறதுக்கே ரெடியாகிற அளவுக்கு நீங்கள் எப்படி, வாட் ஹேப்பன் லாஸ்ட் நைட் அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, என்னோடய பேரை வந்து என்கிட்ட சொன்னான், தாத்தா எனக்கு அம்மா அப்பாவோட இருக்க பிடிக்கவே இல்லை, எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க, என்னை உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிருங்க தாத்தா, எனக்கு ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்குது, நீங்கள் வந்து என் கூட ப்ராஜெக்ட்லாம் செய்கிறேன்னு சொன்னீங்கல்ல, எந்திரிச்சு வாங்க தாத்தா, நான் வந்து உங்களோட தான் வந்து இருக்க போகிறேன், எங்கள் அம்மா அப்பா நான் இருக்க போகல அப்படின்னு அவன் சொல்லிட்டு போனான். இது நான் வந்து எனக்கு இந்த விஷயம் மட்டும்தான் எனக்கு காதில் நேற்று சாயந்தரம் அவன் வந்து என்னை விசிட் பண்ணப்போ என் கேட்டுச்சு. அதுக்கப்புறமே எனக்கே என்ன நடந்ததுன்னு தெரில, காலையில் வந்து நான் உற்சாகமாயிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பாண்டிங் இருக்கு இல்லையா, அந்த பேர குழந்தைக்கும் இந்த கிராண்ட் சில்ட்ரனுக்கும் கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற பாண்டிங்கை வந்து இதை எப்படி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது? ஸோ அந்த ஒரு வார்த்தையை கேட்டு 1 மாதமாக உடம்பு சரியில்லாக்கா எந்திரிச்சிட்டார் அப்படின்னா அப்போ அவருக்குள்ளே எவ்வளோ காதல் இருக்கும் பாருங்கள். எங்கள் அப்பா கூட ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தாங்க. அப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து நினைவு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அந்த நினைவில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆகும்போது என்னையும் எங்கள் அண்ணனெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு அடையாளமே தெரியல. ஆனால் என் பையனை பார்த்துட்டு எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுது, இவனை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா வளர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து சொல்லியிருந்தாங்க. ஆச்சரியமாக இருந்தது. நான் சொன்னேன், அப்பா வந்து எங்களை மறந்துட்டாங்க, ஓகே அது வந்து அக்செப்டபிள், ஏன்னா அவருக்கு மெமரி ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனால் இந்த குழந்தைய மட்டும் பார்த்து எப்படி சொல்கிறாங்க எனக்கு புரியல. ஏன்னா அந்த குழந்தை யார் மூலியமாக வந்திருப்பான், எங்கேருந்து வந்திருப்பான்னு அவருக்கு அந்த திங்கிங் வரல. அப்போ அந்த குழந்தையோட அம்மா யாராக இருக்கும் அப்படிலாம் திங்க் பண்ணல. ஆனால் அவர் பேர குழந்தைய மட்டும் ரெக்கக்னைஸ் பண்ணார். ஸோ ஒவ்வொரு கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கும் அவங்களோட பேர குழந்தையோட அவங்க கனெக்டிவிட்டி வேறு, நம்ம நினைக்கிற கனெக்ஷன் வேறு, அவங்கக்கிட்ட இருக்கிற கனெக்ஷன் வேறு. சிலவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க, ரொம்ப செல்லம் பண்ணுவாங்க. பட் லெட் இட் பி, அவங்களுக்கும் அந்த சான்ஸ் கொடுங்க. ஆனால் அந்த பேரண்ட்ஸை வந்து சிலவங்க வந்து கனெக்ஷன் இல்லாமல் இருப்பாங்க, அவங்கள விட்டுருங்க. சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பிரியமாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மாவோட அவங்க அம்மாயிக்கிட்ட வந்து ரொம்ப பாசமாக இருக்கும். அதோட நான் பார்த்துருக்கேன், அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படியே அதோட என்னென்ன சேஃபாக ஃபீல் பண்ணுற பிளேஸ் ஆர் அதோட ரொம்ப கம்ஃபர்டபுள் பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க அம்மாயோடு இருக்கும்போது. ஸோ இந்த கனெக்ஷன் வந்து நம்ம எதையுமே யாருமே நம்ம பிரிக்கவே முடியாது. அதை நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணணும். ஒரே ஒரு இது என்னென்னா, ஒவ்வொரு அம்மாவுக்கும் அவங்க குழந்தைங்களை இப்படி தான் வளர்க்கணுன்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயத்தில் இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் செல்லம் கொடுக்குறேங்கிற பேரில் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் 2 பேரும் ஒத்து போய் வளர்த்துனீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகேயா?